ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இப்போ இந்த மே மாதம் மே 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 13 முக்கிய அப்டேட் வந்து நம்ம தமிழக அரசு சார்பிலேருந்து வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டுக்கான இந்த மே மாதத்துக்கான இந்த 13 விதமான அப்டேட்டுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 புதிய அப்டேட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2025 மே 1 முதல் இது வந்து அமல்படுத்த போகிறதாகவும் நமக்கு வந்து வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோ எடை கொண்ட ஒரு வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டருடைய விலை வந்து ₹15.50 வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டு உபயோக கேஸ் கிடையாது, இது வெளி பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த கேஸுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹15.50 வந்து விலை வந்து குறைஞ்சிருக்குதாமா. அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 19 கிலோ எடை கொண்ட கேஸ் ஒரு சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா ₹1906 வந்து விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கேஸ் சிலிண்டரு, அது பார்த்திங்கன்னா 14.2 கிலோ அதோடைய எடை வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 14.2 கிலோ. நம்மளுடைய சிலிண்டர்லேயே பார்த்திங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிலிண்டர் கேஸுடைய விலையில் பார்த்திங்கன்னா எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டு சிலிண்டரில் எந்த விலை மாற்றமோ இறக்கமோ கிடையாது. ஆனால் வணிக சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் எடை மாற்றங்கள் இருக்குது, விலை வந்து ஏற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏடிஎம் பரிவர்த்தனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டண உயர்வு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ சிட்டி சைட்லாம் இருக்காங்களே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 3 இலவச ஏடிஎம் பரிவர்த்தனை வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், மற்ற நகர பகுதிகளில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இலவச பரிவர்த்தனைகள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பரிந்துரைச்சிருக்காங்க இல்லையா, இது தவிர்த்து அதிகப்படியான பண பரிவர்த்தனை நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கூடுதல் பரிவர்த்தனைக்கும் பார்த்திங்கன்னா ₹23 நம்ம வந்து வரி வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பெருநகரமாக இருந்தால் ஒரு 3 முறையும், நகர பகுதியாக இருந்தால் அங்கே வந்து ஒரு 5 முறையும் இலவசமாக நம்ம பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஒரு பரிவர்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ₹23 வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரிக்டான விதிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எங்கே இருப்போம், சப்போஸ் நம்ம ரிசர்வேஷன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இனிமே வந்து ஸ்லீப்பர்லேயோ இல்லை வந்து ஏசி கோச்லேயோ நம்மளால் வந்து பயணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இனி ஸ்லீப்பர் கோச்சோ இல்லை வந்து ஏசி கோச்சோ வந்து கொடுக்க மாட்டாங்களாமா. இது வந்து இன்னைக்கு ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தியிருக்கிறதாகவும் நமக்கு வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க வந்து ஸ்லீப்பர் கோச்சாக இருக்கட்டும், ஏசி கோச்சாக இருக்கட்டும், அதில் வந்து அவங்க வந்து பயணம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே நம்ம அது மாதிரி வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஏழை எளிய மக்களாகிய நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்டேட் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து கவலை வேண்டாம். எதுக்கு கவலை வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களாகிய நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு ₹100 ₹200 தான் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அக்கௌண்ட்டில் வந்து ₹500 இல்லை ₹2000 இது போல தான் கரன்சி தான் அதிகமாக இருக்குமே தவிர ₹100 நோட்டுகள் வந்து அதிகமாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறதில்ல. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வ் வங்கிக்கு ஒரு உத்தரவு வந்து இங்கே இருந்து பறந்துருக்கு. என்ன உத்தரவுன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்மில் கம்பல்சரி ₹100 ₹200 நோட்டுகள் வந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு உத்தரவாகவே ரிசர்வ் பேங்குக்கு வந்து பறக்கப்பட்டிருக்கு. இதன்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம ஏடிஎம்மில் ₹100 கூட நம்மளால் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் பாருங்கள். இது வந்து பேங்க்கான அப்டேட்டு. இப்போ பேங்க்கில் நம்ம ஒரு செக் கொடுக்குறோம், அதாவது ஒரு செக் ஒரு ₹10,000 ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து செக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செக்கில் வந்து சப்போஸ் வந்து அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செக் வந்து பவுன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ₹500 இல்லை ₹1500 வந்து பேங்க் சைட்லேருந்து அபராதம் போடுவாங்க. யார் வந்து செக் கொடுத்தாங்களோ அவங்க அக்கௌண்ட்டில் ₹500 இல்லை ₹1500 வந்து அபராதமாக வந்து எடுத்துடுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் இருக்குது இல்லையா, அதுவுமே என்ன ஆகினா அஃபெக்ட் ஆகிடும். இது வரைக்கும் இது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இனி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபராதம் விதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து சேதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதே நிகழ்வுகள் திருப்பி நடத்தப்படுது, திருப்பி உங்களுடைய செக் பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, வங்கிகள் வந்து அந்த பயனாளருடைய கணக்கு இருக்கு இல்லையா, உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டே என்ன பண்ணி விட்டுறாங்க,
க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குங்கிற பட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் செக்கு கொடுங்க. அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லைனா செக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுத்த அந்த செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு தனிநபர் கடன் ஒரு 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 20,000 வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு ஒரு டைமிங் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஒப்புதல் நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து குறைக்கப்பட்டிருக்குதாமா. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் அட்டையுடைய ஓடிபியை மட்டுமே சரிபார்ப்பு பண்ணி அந்த சரிபார்ப்பு மூலயமா இந்த ஒரு சிறிய தனிநபருடைய கடன்கள் வந்து வழங்கப்பட இருக்கிறதா வந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த 20,000 ரூபா கடத்துக்கு நம்ம 2 நாள் ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆதார் ஓடிபியை மட்டுமே சரிபார்த்து இந்த 20,000 வரை இருக்கக்கூடிய சிறிய கடனை நமக்கு உடனே வந்து அவங்க அப்டேட் பண்ணி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஏன்னா நம்ம எல்லாருமே இதே ஒரு பழக்க தோஷமாக வந்து மாறிட்டோம் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஐ பரிவர்த்தனை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 5,000 ரூபாய்க்கு மேலே நம்ம ஒரு பரிவர்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 0.5% வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து கட்டணம் வசூலிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. நெக்ஸ்ட்டு இன்னொரு இதுலேயே ஒரு குட் நியூஸ் என்னென்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பணம் அனுப்புகிறோம்ல, அப்படி பணம் அனுப்பும்போது அதுக்காக எந்த ஒரு சர்வீஸ் டேக்ஸும் நம்ம வந்து கட்ட தேவைப்படாதுங்கிறத விட நம்ம கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பும்போது எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஒர்க்கிங் டைம் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா பேங்க் ஒர்க்கிங் டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் வந்து பேங்க் வந்து செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லஞ்ச் பிரேக் பார்த்தீங்கன்னா 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த ½ அன் அவர் வந்து அவங்களுக்கு வந்து லஞ்ச் பிரேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சனிக்கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேயில் வந்து ஆஃப் டே வந்து கண்டிப்பாக வந்து வங்கிகள் வந்து திறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மே மாதத்துக்கான லீவ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மே 1ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தொழிலாளர் தினம். மே 4 வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு. அடுத்து ரவீந்திரநாதோட பிறந்த நாள். அதுவே மே 10 மே 11 வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இதே போல் லீவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து கிடச்சிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே 12 ஒரு லீவு, மே 16 18 24 25 26 29 அப்படின்னு வருஷலாம் இத்தனை நாட்கள் வந்து நமக்கு வந்து லீவானது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா மே மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா 4 11 18 25 இந்த 4 நாட்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வந்துடுது. அதே போல் பார்த்தீங்கன்னா மே 12ஆம் தேதி அதே போல் மே 26ஆம் தேதி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2வது 4வது சனிக்கிழமையாக போயிடுது. ஸோ இந்த நாட்கள்லாம் வந்து வங்கிகளுக்கு வந்து விடுமுறை வந்து அளிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமுல் பால் நிறுவனம் இருக்குது இல்லையா, அந்த பால் நிறுவனம் வந்து பாலுடைய விலையை வந்து லிட்டருக்கு ரூபாய் 2 வந்து உயர்த்தி வந்து அறிவிச்சிருக்காங்களாமா. இது வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து புதிய விலை அமலுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனமானது வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு நியூஸும் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து அப்டேட்டாக வந்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 18 மாதமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா மகளிர் உரிமை தொகை இந்த ரூபாய் 1000 நிறைய பேருக்கு விட்டு போயிருந்தது. நிறைய பேர் வந்து மேல்முறையீடு பண்ணியும் கிடைக்காம போயிடுச்சு. நிறைய பேருக்கு இப்போ வந்து புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து நிறைய பேர் வந்து உருவாகிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கே கொடுக்குறாங்க எப்போ கொடுக்குறாங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஜூன் மாதம் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து இந்த மே மாதமே நமக்கு ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்து மேவிலே வந்து கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அப்பப்போ கிடைக்கக்கூடிய அப்டேட்டுகளும் சரி, அதே போல் யூடியூப் சம்மந்தமான வீடியோக்களும் சரி, இது போல் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நம்மக்கிட்டேருந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை ரீச் ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களை போல் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பபாய்.